கொஞ்சம் போறேன். ஏன்டா அப்படி கதவை போட்டு உடைக்கிற? பின்ன என்ன தம்பி, காப்பி ஆறி போது நீ பாட்டு கதவை சாத்திக்கிட்டு. நான் இங்க கணக்கு வழக்கெல்லாம் சரி பார்த்து சொன்னேன். சரி சரி சாப்பிடு. கீழே பிராடு வந்திருக்கான். அதான் அந்த மேனேஜர் கூட கனக பிள்ளைலாம் வந்து காத்துருக்கான். சீக்கிரம் சாப்பிடுவோம். சரி 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 போ, நான் ட்ரெஸ் மாத்தி வர்றேன். சரி. என்ன என்னடா புதுசா தலையில? இதுவா தம்பி, கூர்க்கா வச்சிருந்தா அதை வாங்கி நான் தலையில மாட்டிக்கிட்டேன். தோற மாதிரி இருக்கவனா? நீ துறையா? ஏ சொக்கலிங்க, என்னங்க என்னங்க ஏன்டா பூமி அதிர்ச்சி அடைகிற மாதிரி ஆடுற? உனக்கு என்ன வேலை? டபுள் டூட்டி, சிங்கிள் சம்பளம். எங்க மேனேஜரியா வீட்டுல? இவன் ஆபீஸ் நேரம் போக மீதி நேரம் ஐயா வீட்டுல அடுப்பு ஊதுவான். ஆமா. உடுப்பு துவைப்பான். ஆமா. உடம்பு பிடிப்பான். ஆமா. சமயத்துல உதையும் படுவான். ஆமா. கோபால், ஏன் போய் சொல்ற? மேனேஜர் குறுக்க பேசாத. ஆல்ரைட். சொக்கலிங்க, உனக்கு இனிமே ஆபீஸ்ல தான் வேலை. வேற எங்கேயாவது வேலைகள்னு போன எலும்ப என்னங்க சார்? சரி நீ போ. சரி, இன்னைக்கு தான் எனக்கு சரியான விடுதலை. இனிமே எனக்கு நல்ல காலமே தான். மேனேஜர், நம்ம ஃபேக்டரியில வள்ளின்னு ஒரு பொண்ணு வேலை செய்தாமே, யார் அது? அது வந்து ஒரு மாதிரி. என்ன மாதிரி? நடவடிக்கை பவன் ஒண்ணும் சரியில்லை. அப்பேற்பட்டவங்களை கண்டா எனக்கு கத்தோட பிடிக்காது. அதனால வீட்டை விட்டே வெளியில விரட்டிட்டீங்களோ? நான் ஒண்ணும் செய்யலீங்களே. இந்த மகஜர்லாம் சொல்லுதே. காக்கா கூட்டம் கண்டபடி இவரு கொக்கு கூட்டம் போட்டுருக்கு. கொஞ்சம் விலை நின்னு பேசுங்க ஐயா. உண்மையை சொல்லு. விரட்ட சொன்னது உண்டா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மேனேஜர், இந்த மாதிரிலாம் பேச தப்பிச்சுக்கிற முடியாது. அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருந்தா அதுக்கு நீதான் பதில் சொல்லணும். அதுக்கு மேல அப்பியலே இல்ல. கணக்கப்பிள்ளை, எல்லாருக்கும் தீபாவளிக்கு 3 மாசம் போனஸ் கொடுங்க. சரிங்க. அப்படி போட்டு ஸ்ட்ராங் உத்தரவு. இனிமே எவன் பேசுறான் பாக்குறேன். அது வந்துங்க. வந்தேன்னா தம்பி சொல்லிட்டா அதுக்கு அப்பியலே இல்ல. அம்மாப்பேட்டை கற்பகம்மாள் காலனி கணக்கு. அம்மா, இங்க எத்தனை வீடு கட்டி இருக்கு? 420 வீடுங்க. சரி, எல்லாத்தையும் தொழிலாளர் குடியிருப்புக்காக ஒதுக்கிருங்க. இல்ல, அம்மா வாடகைக்கு விட தெரியும். என்ன ஹால் கட்ட செலவு 22,000. எந்த ஹாலு? தங்கந்தட்டி நட்டி பார்ட்டி. அது தெரிக்கிறதுக்கு அங்க டான்ஸ் டப்பாங்குத்தலாம் நடக்கணும் இல்லையா? கணப்பில அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அந்த ஹாலை அப்படியே பாட்டாளி பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடமா மாத்திருங்க. சார், நீங்க போகலாம். பந்தல் போட 2,400, டின்னருக்கு 3,200, டான்ஸ் அட்வான்ஸ் 1000, வரதனுக்கு 1000. யார் அந்த வரதன்? அவன் ஒரு காலி பயலுங்க. அவனுக்கு 1000 கொடுத்து சரி கட்டி வச்சேன். அவனால நமக்கு ரொம்ப லாபம் இருக்குங்க. 1000 கொடுத்த? முழுசா 1000 கொடுத்திருக்கேன். வவுச்சர் இருக்கணும். இருக்கு. பாலு, இது மாதிரி வவுச்சர்ல ஏராளமா கொடுத்துட்டா அம்மா 60,000 ரூபாய்க்கு மேல வாங்கி இருக்கிற நீ. அதுக்கெல்லாம் கணக்கு சரியான சாட்சியத்தோட ஒப்பிக்கணும். இல்ல, கையில காப்பு அப்பியலே இல்ல. நீ போலாம். சரியான ஃப்ராடா இருப்பான் போது. ஃப்ராட் இல்ல தம்பி, பிராட். பாபா பா. என்னம்மா அது? எங்க போயிட்டீங்க? வேற எங்கடா போறது? உங்க மாமா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அவர் என்னடானா மகளுக்கு இப்பவே கல்யாணத்தை முடிச்சிடணும்னு துடிக்கிறாரு. ஏன் உடனே செய்ய சொல்றதானே? சொல்லிட்டு தான் வந்தாங்க. நடத்திடுவோம். ஏமா கோகிலம், நீ என்னமோ உங்க அத்தான் புலி மாதிரி பாயறானிய பாத்தியா? அம்மா கிட்ட பூனை மாதிரி அடங்கிட்டான். அம்மா, நான் இன்னைக்கே பட்டணம் போறேன். ரொம்ப அவசரமான வேலை. ஏப்பா, கல்யாணத்தை செய்துக்கிட்டு 2 பேரும் போங்களா? யார் வேண்டாங்கறா? நீங்க என்னமா நீங்க இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவர் எப்பவும் இப்படித்தான். ஏன்டா கல்யாணம் என்ன கசக்குதே? என்னடா நான் சொல்றேன், நீ காதுல போட்டுக்காம இருக்கிறிய? நீ கல்யாணம் செய்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன சொல்ற? அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. பட்டணம் போயிட்டு வந்தா சொல்ல முடியும். இந்தப்பா, நீ பயணத்துக்கு ரெடி பண்ணு. சரி தம்பி.
வசந்தன், வரதன், வரதன். அதுதான் சரி. அவனை சரியானபடி ஆக்கி வைக்கிறேன். மேல்நாட்டுல படிச்ச மண்டகிரவத்தை எங்கிட்டயா காட்டும். ஏய் சொக்கா, ஓஹோ, அவன் கூட இங்க இல்லையா? ஒரு வேலைக்கார போய் என் வீட்டுல வேலை செய்யறது கூட அவனுக்கு பொறுக்கல. ஓ பாபா, இப்பதான் ஒண்ணு நினைச்சேன். உங்க நினைப்ப கொஞ்ச நாளைக்கு ஒத்தி போடுங்க. ஏன் நம்ம நாடகம் எல்லாம் அம்பலமாயிட்டு வருதோ என்னமோ ஒண்ணுமே புரியல. கிடக்குது குப்பை. எனக்கு எவ்வளவு திகிலா இருக்கு தெரியுமா? ஏன்? அவர் பேசுறத பார்த்தா எவரு? திருவாளர் வசந்தன் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரியா பேசுறாரு. வேண்டா, வெறுப்பா இருக்கும். அதை ஏன் கேக்குறீங்க? அவன் உன்னை வெறுத்தா நீ அவனை உதறி தள்ளு. அது எப்படி முடியும்? எப்படியாவது ஒரு மனசை மாத்தி ஆகணுமே. கிடக்கலாம் பொடிப்ப. அப்படின்னா சொத்து சுகம் எங்கேயும் போகாது. நான் அனுபவிக்க முடியாது. முதல்ல அவன் அத்தான் தானாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்லாம வேற யாரா? சோத்துக்கு தாளம் போடுற வெட்டி பையன். என்ன சொல்றீங்க? ஆச்சரியப்படாதே கோகிலம், எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு பயனும் என்ன ஏமாற்ற முடியாது. என்ன இது புதிர் போட்டு பேசுறீங்க? வரதன் ஒரு காலி பையன் நம்ம ஃபேக்டரியில வேலை செய்தானே, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ கூட அவனை பார்த்திருக்கிற. உன் அத்தா முகஜாலையா இருக்கான்னு வேற நீ சொல்லிருக்கிற. ஆமா, அந்த பையதான் இப்போ உன் அத்தான்னு பகல் வேஷம் போட்டு வந்திருக்கிறான். நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கோகிலம், வசந்தம் வந்திருந்தா நாம வரவேற்பு செய்யறத அவன் எடுத்திருப்பானா? எடுத்திருப்பாரா? இவன் பிச்சைக்கார வரதன். அதனாலதான் ரயிலடி கூட யாரும் வர வேண்டாம்னு திருட்டுத்தனமா வந்து இறங்கிட்டான். வீட்டுக்கு வந்த வேலைக்காரங்களை சரிசமமா உட்கார வச்சு அவங்க வரவேற்பிலே போய் அதிக பிரசங்கம் செய்தானே. உண்மையான வசந்தம் இப்படி செய்வானா? செய்திருக்கவே மாட்டான். அது மட்டும் இல்ல கோகிலம், வந்ததும் வராதுமா ஆயிரக்கணக்கில் போனஸை கொடுக்க உத்தரவு போட்டான். வாடகைக்கு விட அம்மாப்பேட்டையில கட்டின அத்தனை வீடுகளையும் தொழிலாளருக்கே சொந்தமாக்கிட்டான். இன்னும் வேலைக்காரங்க எதை கேட்டாலும் உடனே செய்யறான். இவன் சொந்த காசா இருந்தா இப்படி கரியாக்குவானா? அவன் உன்னை வெறுக்கிறதுக்கு என்ன காரணம்? தன் காதலை எல்லாம் பேனா வழியா பேப்பர்ல கிறுக்கினானே. அந்த கிறுக்கம் வந்திருந்தா இதுக்குள்ள உன் கழுத்துல ஒரு மஞ்ச கயிறு ஏறி இருக்காதா? சரி சரி, இப்பதான் எனக்கும் புரியுது. இவங்கிட்ட வசந்தன் கூட ஒண்ணு கூட கிடையாது. எல்லாம் தலைகீழா மாறி இருக்கு. ஆளே மாறிட்டானே. அவன் அடிக்கடி வெளியூர் போற ரகசியம் தெரியுமா? அவன் காதலி இருக்கிறாளே வள்ளி, அவளை கொஞ்சத்துக்கு போகிறான் கோகிலம். பெரிய மோசடியா இருக்கே. அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நாம கொஞ்சம் ஏமாந்தா தீர்ந்தது. நம்ம எல்லாம் மொட்டையடிச்சு சொத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு கிளம்பிடுவான். கிளம்புவான் கிளம்புவான். நாம அப்படி ஒண்ணு ஏமாந்தவங்க இல்லை. அவனை உடனே ஒழிச்சாகணும். அதுக்கு என்ன செய்யறது? உங்க அப்பா கிட்ட இந்த விவரத்தை சொல்லி அந்த முதலாளி அம்மா காதுல மெதுவா ஊத சொல்லு. ஊதுறதுக்கு என்ன, நாள் நட்சத்திரமா பார்க்கணும். இப்பவே ஏற்பாடு செய்யறேன். அதுக்கு மேல் நடக்க வேண்டியது நான் பாத்துக்கிறேன். அவனை உடனே ஒழிச்சாகணும். என்னமோ வசந்த அமெரிக்கா போயிட்டு வந்ததுல இருந்து அவன் குணமே மாறி போச்சு. பணக்காரங்கிற மதிப்பையே பாக்குறது இல்ல. ஃபேக்டரியில இருந்து வேலையாளுங்க வந்தாலும் சரி சமமா உட்கார வச்சுக்கிட்டு பேசுறான். அவங்க என்ன கேட்டாலும் சரி அட்டி இல்லாம குடுக்க சொல்றான். இருப்பு இருக்கிற பணம் கூட சும்மா இருக்க கூடாது, ஏதாவது தொழில்ல போடணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றான். கல்யாண பேச்சு எடுத்தா போதும் மூஞ்சிய திருப்பிக்கிறான். அவன் போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ பயமாதான்னு இருக்கு. பாத்தீங்களாப்பா, நான் சொன்னது சரியா போச்சா? இன்னும் கேளுங்க. என்னம்மா அது? வேற ஒண்ணும் இல்ல கற்பகம். சும்மா சொல்லுங்கண்ணா, எங்கிட்ட ஏன் மறைக்கணும்? சும்மா சொல்லுங்கப்பா, அத்தைக்கு தான் முதல்ல தெரியணும். நீயே தான் சொல்லேம்மா. அப்பா வந்து வசந்த முகஜாடையா ஒரு பையன் நம்ம ஃபேக்டரியில வேலை செய்தானா. அவன் தான் இப்ப வசந்தனா வந்திருக்கான்னு நம்ம குழந்தை சொல்லுது. அத நானும் நம்புறேன். என்னம்மா இது? ஆமாத்த, அவனை கூட நானும் பார்த்திருக்கேன். அப்படியே திகச்சிட்டம் பொங்கலே. அத்தானும் இவனும் ஒரே அச்சி, ரெட்ட பிறவி மாதிரி. கொஞ்சம் கூட வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியாது. அத்தான் போட்டோவை எப்படியோ பார்த்து பெரிய சதித்திட்டம் போட்டு வந்து நம்ம எல்லாம் ஏமாத்துறான். நான் நிச்சயமா சொல்றேன்,
இப்ப வந்திருக்கிறது நம்ம அத்தானே இல்ல. அத்தை, இவன் வீட்டுல தங்காம அடிக்கடி வெளியூர் போறானே, எதுக்குன்னு தெரியுமா? நம்ம ஃபேக்டரியில வள்ளின்னு ஒருத்தி வேலை செஞ்சா. அவளுக்கும் இவனுக்கும் தொடர்பு. முன்கூட்டியே அவளை கொண்டு போய் தலைமறைவா வச்சுட்டு இப்ப அடிக்கடி போய் பார்த்துட்டு வர்றான். நம்ம அத்தானா இருந்தா என்ன கட்டிக்க சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிப்பாரா? அப்ப நம்ம வசந்தா அத நினைச்சாதான் பயமா இருக்கு. கற்பகம், நீ ஒன்னும் கவலைப்படாத. நானும் மேனேஜரும் கலந்து வேண்டியதை செய்யறோம். அவன் வந்தாலும் நீ ஒன்னும் பேசாத. ஆமாத்தே, எல்லாம் மூடு மந்திரமா இருக்கணும். இல்ல ஆளை தப்பிச்சிடுவான். ஏன் வசந்தா? இவன் வாக்குமூலத்தை வாங்குறபடி வாங்கினா சாமி, ரிக்ஷா ஒண்ணுமா? எங்க போகணும் சாமி? ஏறி உட்காரு. கண்ணை மூடி கண்ணை துறக்கத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறேன். நீயா? நீங்களா முதலாளி? வாங்க வாங்க. வணக்கம். என்ன உங்க வந்தாலையில இருக்க? ஏதோ ஒண்ணு. மனுஷனா பிறந்தவன் ஏதாவது தொழில் செஞ்சுதாங்க சாப்பிடணும். ஆமா, நீ பாம்பேல இருந்து எப்ப வந்த? நீங்க புறப்பட்ட மறாவது நாளே நானும் பிரயாணத்துக்கு தயாராயிட்டேன். ஆமா, நீங்க எங்க வந்தீங்க? சொல்லி என்ன செய்ய பூங்காவனம்? என் செல்வத்தை பறி கொடுத்துட்டு இப்ப தேடி தேடி அலையறேன். செல்வமா? எவ்வளவு பணங்க? பணம் இல்ல, என் மனம் கோணாம நடக்கிற குணசுந்தரி. யாருங்க அவங்க? ஓ, அன்னைக்கு ஹோட்டல்ல போட்டோ காட்டினீங்களே. சேச்சே, பிறகு சொல்றேன் சாவகாசமா. பாத்தீங்களா, உங்க மனசுக்கு பிடிச்சவங்களை காணும்னு உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு. ஆனா கொஞ்சம் பேர் இருக்காங்க முதலாளி, முட்டா பசங்க. பொண்ணை பார்த்து உன் மேல காதலு ஊதலு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது இதுன்னு கதை அளக்கிறது, பிறகு சொல்லாம கொள்ளாம ஓடி போறது. அவங்களை எல்லாம் நல்லா கட்டி வச்சு உதைக்கணும் முதலாளி. பூங்காவனம், என்னங்க? ஒண்ணுமில்ல, போலாமா? ரொம்ப தூரம் போகணுங்களா? ஏன்? எங்க வீட்டு வரைக்கும் போயிட்டு வரணும். அடடே, உனக்கு இங்க வீடு கூட இருக்கா? யாரா இருக்காங்க வீட்டுல? நான் என்னத்த சொல்லட்டும், எங்க குடும்பமே சிதறி போச்சு. நான் போய் சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்துட்டு ஒடியாறேன். பிறகு ஒரு கவலையும் இல்லாம இந்த பட்டத்தையே ஒரு அலசலாம். வேண்டாங்க, என்கிட்ட 8 இருக்கு, போதும். பரவாயில்ல, வீட்டுல கொடுத்துவா. சரி, நீங்க இருங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன், நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? ஐயோ, அப்படி சொல்லுவீங்களா? என்ன விட ரிக்ஷாவ? சரி வாங்க. கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடு. அக்கா, அக்கா, இந்தாக்கா 5 ரூபாய். இன்னைக்கு சமையல் ஏ கிளாஸா இருக்கணும். திருப்தியா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஏது தம்பி இவ்வளவு பணம்? சம்பாதிச்சேன். இன்னைக்கு பாரு, ஒரு பெரிய முதலாளியே நம்ம வண்டியில சவாரி வந்தார். அதுக்கு இவ்வளவு பணமா கொடுத்தாரு? சும்மா கொடுப்பாரா? எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவரு. யாரு தம்பி அவரு? அவர் வந்து சேலத்துல ஒரு பெரிய ஃபேக்டரிக்கு முதலாளி. கண்ணாடி ஃபேக்டரியா? ஆமா. தம்பி, என்னக்கா? இந்த பணத்தை அவரிடமே கொடு. நமக்கு நியாயமா சேர வேண்டிய கூலி மட்டும் வாங்கிட்டு வா. என்னக்கா இது? என் மேல பிரியப்பட்டு கொடுத்தாருக்கா? அவங்க பிரிய நமக்கு வேண்டாம். ஈவு இரக்கமற்ற கொடும்பாவின் அதிகாரத்திலே ஆயிரக்கணக்கான பேர் சிக்கி சித்திரவதைப்படுறாங்க. அது சீர்திருத்தம் செய்யாத சீமா இங்கே வந்துதான் தான தர்மம் செய்யறாரா? என்னக்கா இப்படி பேசுற? கொஞ்சம் மெதுவா பேசுக்கா. நம்ம வண்டியில தான் உட்கார்ந்து இருக்காரு. அவர் காதுல விட போகுது. தாராளமாக விழட்டும். ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாழ் போல. அதை மறந்து விட்டவங்க காதலை இந்த ஏழை சொல் அம்பு போல பாயட்டும். அவர் ரொம்ப நல்லவருக்கா? நல்லவரா இருந்தா அந்த நாசக்கார மேனேஜரையே அங்க இருக்கிறான். என்னக்கா இது? எதா இருந்தாலும் நேர்ல அவர்கிட்ட கேட்கலாம். இப்ப என்ன கேட்கணும் சொல்லு, நானே கேட்டு பதில் சொல்றேன். அப்படியானால் கேள். முதலாளி வாழவும் நாடு செழிக்கவும் பாடுபடுகிறானே தொழிலாளி, அவன் துயர் துடைக்க துப்பில்லாத முதலாளி இருந்தென்ன போய் என்ன என்று கேள். பாடுபட்டு பிழைக்கும் பெண்ணுக்கு கற்பில்லையா? அவள் மனதிற்கு பிடித்த மணாளனோடு வாழ வழி இல்லையா? இதற்கெல்லாம் குறுக்கே நின்று கெடுக்கும் பாதகன் தான் உங்கள் ஃபேக்டரிக்கு மேனேஜரா என்று கேள். கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பாதகனும் போய்விட்டான், என் பையன்களையும் கிடைத்து விட்டான்.
நீங்க நீங்க என்ன தெரியும்? தம்பி, இது உங்க அத்தா. உங்க அத்தா. என்னக்கா, இவர்தான் முதலாளி. நீ யாரும் நினைச்சிட்டு உளராத. நீங்க உட்காருங்க முதலாளி. உட்கார்றது கூட வசதியான இடம் இல்லையே. இல்ல தம்பி, இவர்தான் உங்க அத்தா. இல்லக்கா, உனக்கு பைத்தியம் தான் முடிச்சிருக்கு. நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்கிறீங்க முதலாளி. உனக்கு தெரியாது தம்பி, இவர்தான் உங்க அத்தா. அடாடா, எனக்கு தெரியாதாக்கும். இவர்தான் முதலாளி, பேரு வசந்தா. இல்ல. மல்லி, பூங்காவனம் தான் உன் தம்பியா? ஆமா. உனக்கு முன்னால உன் தம்பி தான் எனக்கு பழக்கம். நீங்க தான் எங்க அத்தானா? என் தம்பியை நல்லா ஏமாத்திட்டீங்க போல இருக்கே. முதலாளின்னு வேஷம் போட்டு. இல்ல இல்ல, உன்னைத்தான் ஏமாத்திட்டேன். தொழிலாளின்னு வேஷம் போட்டு. அப்போ நான் தான் தொழிலாளி வரதனாக வந்த முதலாளி வசந்தன். எனக்கு மயக்கமே வருது. பூங்காவனம், உன்னாலதான் நான் தொழிலாளியா மாறி எத்தனையோ துன்பங்களை கண்டேன், அனுபவிச்சேன். அத்தோட இந்த தோக மயிலையும். அத்தா, இதுதான் நீங்க செய்து காட்ட போறேன்னு சொன்ன அதிசயமா? அதிசயம் தான் அவதியா போச்சே. சரி, நமக்கு உடனே சேலத்துக்கு புறப்படலாம். ரயில்ல போகும்போது எல்லா கதையும் சாவகாசமா சொல்றேன். ஆமா, மாமா எங்க? உங்களை தேடி எங்கெங்க அலையறாரோ. எப்படியாவது அவர் கண்டுபிடிக்கிறேன். சரி, நம்ம உடனே இப்ப புறப்படலாம். பூங்காவனம் என்ன முதலாளி? அத்தா அத்தா அத்தா. முதலாளி, சேலத்துக்கு 3 டிக்கெட் புக் பண்ணிட்டு வரீங்களா முதலாளி? இந்தாங்க முதலாளி பணம். என்ன தான் கேலி பண்றீங்க? கொஞ்சம் பொறுங்க. என் ரிக்ஷாவை கொண்டு போய் ஒப்பிச்சுட்டு எங்களுக்கு இருக்க இடம் கொடுத்து காப்பாத்தி அவங்க காலில் விழுந்து கும்பிட்டுட்டு வரேன். வர்றாங்கா, வர்றான்டா. கோபால். வசந்தா, அம்மா. வாப்பா, இப்படி உட்கார். என்னம்மா ஒரே கவலையா இருக்கிறீங்க? என் கவலை தீர வழி இல்லப்பா. வழியே தெரியல. நான் இருக்கும்போது உங்களுக்கு இருக்குமா கவலை? நீதான் வீட்லயே தங்கறது இல்லையே, சதா ஊரெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கிறியப்பா. இனிமே சுத்த வேண்டிய வேலையே இல்லம்மா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கல்யாணத்தை பத்தி பேசினாலே வெறுப்பா பேசுற. அது கூட இல்லம்மா, இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறதாக முடிவு பண்ணிட்டேன். வசந்தா, நான் உன்னை ஒண்ணு கேக்குறேன், கோவிச்சுக்க மாட்டிய? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் உங்க சொத்து. அது நிஜம்தானா வசந்தா? நீ என் சொத்துதானா? என்னம்மா பேசுறீங்க? உண்மையை சொல்லப்பா, நான் பெத்த பிள்ளைதானா? உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், நீ என் வயிற்றில் பிறந்த மகன் தானா? அம்மா கண்டு 10 மாசம் சுமந்து பெத்த பாச துடிப்பால கேக்குறேன்ப்பா, நீ என் செல்வம் தானா? அம்மா, நீங்களாமா இப்படி கேக்குறீங்க? என்ன பெத்து வளர்த்த தெய்வம் நீங்க, நீங்களாமா இந்த கேள்வி கேக்குறீங்க? இது தாங்க முடியாத கொடுமை அம்மா. நான் என்னப்பா செய்யட்டும்? நீ என் பிள்ளை இல்லன்னு எல்லாரும் சொல்றாங்களே. நான் உங்க பிள்ளை இல்லையா? அம்மா, உங்க தூய மனசுல யாரோ சந்தேகத்தையே மூட்டி இருக்காங்க தாயே. நான் தாமா உங்க மகன், நான் தாமா உங்க கண்மணி, நான் தாமா உங்க செல்வம், நான் தாமா உங்க. இத நான் நம்பலாமாப்பா? இந்த ஒரு கேள்வியே போதுமம்மா என் உயிரை போக்க. என் சொந்த தாயிடமே நான் தான் உங்கள் பிள்ளை என்று உறுதி கூற வேண்டிய பரிதாப நிலையில் இருக்கிறேன். அம்மா, என்னை நம்புங்கள். என்னை பெற்றெடுத்த சங்கம் மீது ஆணை, என் தாய் வழிவந்த தமிழ் மொழியின் மீது ஆணை. நான் தானம்மா உங்கள் தேய், நீங்க தானம்மா என் தாய். அம்மா, என் கண்ணே, நீதாப்பா என் பிள்ளை, நீதான் என் மகன். இரு இரு, இத வந்துட்டேன். வரதா, பாத்தீங்களா பாத்தீங்களா சார், நான் சொன்னது சரியா போச்சா? உன்னை கைது செய்கிறேன். ஏன்? அதுக்கு ஸ்டேஷன்ல வந்து பதில் சொல்றேன். பாலு, இதெல்லாம் உன்னுடைய வேலையா? என்ன படிப்ப? வசந்தா, அம்மா, என்னப்பா இது? என்னை கைது செய்திருக்கிறார்கள். வருந்தாதீர்கள் அம்மா, சூழ்ச்சிக்காரர்களின் வீழ்ச்சி படலம் இறுதி கட்டத்தை அடைந்து விட்டது. நான் வருகிறேன். பாலு, சூதுவாதையே தங்கள் வேதமாக கொண்டவர்கள்
சொத்து சுகத்துக்காக பெற்ற வயிறு பற்றி எறிய அவர்தம் பிள்ளைகளையே பிரித்து வைத்த வஞ்சகர்கள், நீதி நேர்மை அன்பு அறம் ஆகிய மனித பண்புகளையே ஒதுக்கிவிட்ட வெறியர்கள் அன்றும் வாழ்ந்ததில்லை, இன்றும் வாழ்வதில்லை, இனி என்றுமே வாழப்போவதில்லை. நினைவில் வை. வசந்தா, வசந்தா, சார், எல்லா விவரத்தையும் நான் அந்த அம்மாவுக்கு சொல்றேன், நீங்க போங்க சார். அவன் தான் என் மகன், சத்தியமா சொன்னானே. அம்மா, அவன் உங்க மகனே இல்ல, பணத்துக்காக பண சத்தியம் பண்ணான். ஐயோ, என்னம்மா இது, என்ன ஜாதிது? மயக்கமா இருக்காங்க, கொஞ்சம் மோத்துல தண்ணி தெளி, நான் போய் டாக்டர் கூட்டி வந்துடுறேன். ஏன் தம்பி, இந்த வீட்டுல என் பொண்ணு இறந்ததே எங்கே? அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க? நீங்க உங்க ஊரை விட்டு போன கையோட உங்க பெண்ணை இந்த வீட்டை விட்டே துரத்திட்டான். அவங்களுக்கு சத்தியம் இல்ல, தர்மம் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. கோகில சொல்லுதுரா, இவன் நம்ம வசந்தம் இல்லன்னு. அவங்க கூட சொல்றாங்க. அதுதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு. இனி இது தீர்ற வரைக்கும் நான் சித்திரவதைப்பட வேண்டியதுதான். அம்மா, யாரப்பா நீ? வசந்தா? இல்ல இல்ல, நான் வரதேன். வரதனா? நிஜமாவே வரதன் தானா? ஆமாப்பா, நம்ம ஃபேக்டரியில வேலை செய்தவன். பாத்தீங்களாமா, வரதன் இங்க இருக்கா, நம்ம தம்பியை ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இது என்னமா அநியாயம்? வரட்டு அந்த மேனேஜர் பையன் ஒரேடியா தொலைச்சு போடுறேன். அச்சு அப்படியே இருக்குமா? ஏயா, அந்த பொண்ணு யாரு? பள்ளி. வள்ளியா? அம்மா, இந்த பொண்ணத்தாம அந்த மேனேஜர் வீட்டை விட்டு துரத்திட்டான். என் பெரிய மனுஷா, இந்த தங்கச்சேலைய தவிக்க விட்டுட்டு எங்கேயா ஓடி போயிட்ட? உனக்கு அருவி கிருவி இருக்கா? ஏயா, உன்னாலதானே எங்க முதலாளியை ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. செந்து, நீ கொஞ்சம் பேசாதது. வரதா, என் பிள்ளைய என்கிட்ட ஒப்பிக்க வந்த குலதெய்வம் நீதான்ப்பா. என்னம்மா அது, என்னென்னமோ பேசுறீங்க? வா வா, இப்படி உட்கார். பரவாயில்லம்மா. அம்மா, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற போறோம். முதல்ல எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. மனப்பூர்வமா வாழ்த்துறப்பா. நீங்க 2 பேரும் இல்லறத்தை நல்லறமா நடத்தி சிரஞ்சீவியா வாழணும். ஜெயில இருக்கிற வேலைக்கார பையதான், வேணும்னா இவரை கேளுங்க. இல்ல தம்பி, இல்ல, நீங்க சொல்றது தப்பு. வாங்க சார், மேனேஜர் சார், வாங்க. வரதா, இவ எப்படி இங்க வந்தா? அம்மா, பள்ளி 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 பள்ளி. அப்பா, என்னம்மா இது? இவர் முதலாளியை கொலை செய்துட்டாராம். என் மகனையா சொல்றீங்க? எந்த காலி பைய சொன்னான்? அவ பல்ல உடைச்சறீங்க. அப்பா, நமக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, நீங்க அமைதியா இருங்க. சரியம்மா. மேனேஜர் தம்பி, ஜெயில இருக்கிறதுதான்ப்பா என் பிள்ளை. இப்ப வசந்த தம்பி வந்தாங்க. இல்ல, உன் கோட்டு கிட்டலாம் எகறி போயிடு. எகறி. ஏய், போறாங்க. அந்த அகர்வட்டெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ, இங்க ஒண்ணு நடக்காது. அம்மா, இவன் ஜெயில இருந்து தப்பிச்சு வரலன்னு வேஷம் போட்டு உங்களை எல்லாம் ஏமாத்த வந்திருக்கான். நான் இன்ஸ்பெக்டர் சாருக்கு இப்ப போன் பண்றேன். தேவையில்லை. பாத்தீங்களா சார், முதல்ல இவனை கைது செய்யுங்க. உங்களை ஏமாத்திட்டு ஓடி வந்துட்டான். அதுக்காகத்தான் வந்திருக்கிறேன். பாருங்கம்மா, பாருங்கம்மா. இன்ஸ்பெக்டர் ஐயா, என் மகன் எங்கய்யா? தயவு செய்து அவனை விட்டுடுங்க ஐயா. அவனை விடுதலை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. அவன் தான் உங்களை ஜிம்பி கொடுத்துட்டு ஓடி வந்திருக்கானே. இவன் சொல்றது நிஜமா சார்? தயவு செய்து சொல்லுங்க சார். அதான் சொல்றாரு, கேளுங்க சார். இவனை கட்டி வச்சு உடங்க சார். அப்பதான் எங்க முதலாளி எங்க இருக்காருன்னு உள்ள சொல்லுவான். சார், யமகாத கப்பைய சார், இவன் யமகாத கப்பைய. மிஸ்டர் பாலு, உங்க ஆலோசனைக்கு ரொம்ப நன்றி. நோ மென்ஷன் ப்ளீஸ். ஐயா, என் மகன் எங்கய்யா? நிஜத்தை சொல்லுங்க ஐயா. அவசரப்படாதீங்கம்மா, உங்க மகன் எங்கேயும் போயிட மாட்டார். கோகிலா, என்ன பாருமா, நான் ஒன்றும் தெரியாம தவிக்கிறேன். கவலைப்படாதீங்க. யார் இவங்க? இவன் தாப்பா வரதே, இவ வள்ளி, இவன் ஜோடி. ஜெயிலுக்குள்ள தள்ளியாச்சுன்னு சொன்னீங்க. தப்பிச்சுட்டு வந்து முழிக்கிறா. பிடிச்சு போதா இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. ஆட்டா, நம்ம மாப்பிள்ளை முகஜாடையா தான் இருக்கான். அதை வச்சுதான் முதலாளி மாதிரி பாவலா போட்டு இங்க வந்துட்டான். வணக்கம் தேவி. கன்னத்துல அடிச்ச கை சுகமா? முடு விபச்சாரி. யார் என்று உன்னை நீயே கேட்டுப்பா. என்னடா சொன்ன? என் மனைவி என்ற எண்ணத்தை நெஞ்சிலே நிறுத்தி நிதானித்து பேச சொன்னேன். இன்ஸ்பெக்டர் சார், விவரம் தெரியும் வரை கொஞ்சம் பொறுங்களேன். எப்படி சார் பொறுக்கிறது? பாத்தீங்களா அவன் திமிர? வருதா? அது என் மருமகளப்பா. அதற்கு அணுவளவு அழகுதேற்றவளம்மா அவள். பிச்சைக்கார பயல, என் மகளை பத்தி ஏதாவது அவதூறா சொன்னேன் அப்படியே உயிரை விட்டு விடுவீரோ?
பெரியவரே, கடல் கடந்து படிக்க போனவனுக்காக காத்திருந்த இந்த கன்னிப்பெண் காதலுக்கு ஒருவன், கல்யாணத்துக்கு வேறொருவன் என்று திட்டமிட்டு திரிவது உண்டா இல்லையா என்று உங்கள் மகளையே கேட்டு பாருங்கள். என்னம்மா இது? அப்பா, இதெல்லாம் சுத்த போய். பிச்சைக்கார பரதனாகிய நீ லட்சாதிபதி வசந்தனாக வந்து எங்களை எல்லாம் ஏமாற்றி விட்டு என் மீதே பழிதூற்றி தப்பித்துக் கொள்ளவா பார்க்கிறாய்? ஏது மரியாதவர்களை ஏமாற்றி பிழைக்கும் எத்தர்கள், நிரபராதிகளை கொடுமைப்படுத்தும் நீத்தர்கள், நம்பியவர்களை மோசம் செய்யும் நயவஞ்சகர்கள் எந்த காலத்திலும் தப்பவே முடியாது. எந்த விதமான சோதனைக்கும் நான் தயார். நீ தயாரா? இவன் தயாரா? எங்களை பற்றி பேச நீயா? குற்றவாளியாக நிற்பவன் நீ, பதில் சொல்ல வேண்டியவனும் நீதான். யார் யாருக்கு பதில் சொல்வது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு குற்றமும் செய்யாத இந்த பெண்ணை கன்னத்தில் அடித்து பழி சுமத்தியவள் நீ. நீதான் குற்றவாளி. நீதான் இப்போது பதில் சொல்ல வேண்டும். அவள் ஒழுக்கம் கெட்டவள். அவளா ஒழுக்கம் கெட்டவள்? அதை நீ சொல்லுகிறாயா? எப்படி அம்மா தெரிந்து கொண்டாய்? மேனேஜரை கேள், புரியும். ஓஹோ, பிறருடைய கற்பை பற்றி பரிசீலனை செய்கின்ற அளவுக்கு உனக்கு நம்ம அவனோடு அவ்வளவு உறவு? மூடு வாய். ஏன் ஃபேக்டரி செயலகத்தையே சல்லாப கூடமாக மாற்றிவிட்ட உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை விரித்து விடுவேன் என்று மிரளுகிறாயா? கேட்டு கூட தகுதியற்ற கட்டுக்கதை. எது கட்டுக்கதை? இந்த வரதன் உங்களிடத்தில் வேலை கேட்டு வந்தது கட்டுக்கதையா? அப்போது காசுக்காக வசந்தனும் காதலுக்காக மேனேஜரும் என்று இரட்டை வாழ்வு நடத்த நீ திட்டமிட்டு இவனோடு கொஞ்சம் குழாவியது கட்டுக்கதையா? அத்தே, இவன் சொல்வது அத்தனையும் போய் பித்தலாட்டம். நம் குடியை கெடுக்க வந்திருக்கிறான். இவன் சொல்வதை நீங்கள் நம்பாதீர்கள். ஒரு சார் இப்படித்தான் பொறுக்கிறது. வெள்ளம் தலைக்கு மேல போகுது. பாலு, பாலு, வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பி இருக்கும் இந்த அமிர்தமனுடைய அக்கிரமங்களை மறைத்திருக்கிறான். தன் செல்வத்திற்கேற்ற மணமகள், தன் எதிர்கால மருமகள், தன் வீட்டிலே ஒளிவீசு செய்த மணி விளக்கு என்றெல்லாம் எண்ணியிருந்த இந்த அன்புள்ளத்தை அறுத்தறிந்து விட்ட உங்கள் அனாச்சார திட்டத்தையும் மறைத்திருக்கலாம். போலி ரசீதுகளை தயார் செய்து பண மோசடி செய்ததையும் மறைத்திருக்கலாம். தொழிலாளர்களின் அல்லல்களை எல்லாம் அசட்டை செய்துவிட்டு சொந்த ஆதாயத்தை பெருக்கிக் கொண்ட விதத்தையும் மறைத்திருக்கலாம். அமெரிக்காவுக்கு போயிருந்த வசந்தனையும் ஏமாற்றி இருக்கலாம். அவன் நேராக ஊர் திரும்பி இருந்தான். ஆனால் இந்த வசந்தன் கண்ணில் படாமல் யாருமே எதையும் மறைத்துவிட முடியாது. வசந்தா? வசந்தன்? வசந்தா? அம்மா, வசந்தா? அம்மா, மாப்பிள்ளை, தம்பி, முதலாளியா? முதலாளி வசந்தராயின் மருமகன். ஆமாப்பா. அத்தா, நீயாடா வசந்தன்? மிஸ்டர் பாலு, இவர்தான் சாட்சாத் வசந்தன். தொழிலாளி வரதனாக வேலை செஞ்சவர். போதுமான சாட்சியங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரே ஒரு கடமைதான் பாக்கி இருக்கிறது. என்ன என்ன சார்? உன்னை கைது செய்திருக்கிறேன். என்னையா சார்? ஏன்பா, நீயா நம்ம ஃபேக்டரியில வேலை செய்த? ஆமாம்மா, நான் இங்கு இல்லாத போது நிர்வாகம் எப்படி நடந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் தொழிலாளியாக மாறினேன். உங்காவனா? அப்பா, கோகிலம், உன் நிலைமைக்காக நான் அனுதாபப்படுகிறேன். இனிமேலாவது நல்லபடியாக நடந்து நம் நாட்டு பெண்களுக்கே உரிய தனி சிறப்போடு வாழ முயற்சி செய். தம்பி, மண் குடிசையிலே வாழ்ந்த என் மாளிகைக்கு வருவான்னு நான் நினைக்கல. ஏதோ ஏழை பொண்ணுன்னு ஏளனமா நினைக்காம அவளை பாதுகாக்க வேண்டியது இனிமேல உன்னுடைய பொறுப்பு. வள்ளி, நீ கொடுத்து வச்சவ. கடைசியில எங்க முதலாளியே கல்யாணம் பண்ணிக்கிட்டிய. இல்லம்மா, இனிமே நான் முதலாளி இல்ல. நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள்ல நானும் வருவேன். மத்தாப்பு சேலைக்காரி, மகிழம் பூரதிக்கைக்காரி, உன்னையே நான் மறவேனே, ஓ உன்னையே நான் மறவேனே.